நம்முடைய தேவனால் எந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனால், முன்பாக நமக்கே அறியாமல் வைக்கப்பட்டிருக்கிற இருளை நம்முடைய தேவனால் என்ன பண்ண முடியும்னா வெளிச்சமாக்க முடியும். ஆமேன். என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாருமே கடனாளிகளாக இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாரும் பெரிய பெரிய கடனாளிகளாக இருந்தார்கள். அப்படின்னா எங்களுடைய தாத்தா கடன் வாங்குறவராக இருந்தார், எங்கள் அப்பா கடன் வாங்குறவராக இருந்தார், எங்கள் சித்தப்பா கடன் வாங்குறவர், எங்கள் பெரியப்பா கடன் வாங்குறவர். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எனக்கு நினைவு தெரிந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க கடனினால தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர்கள் வட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படிதான். எங்களுடைய தகப்பனார் உழைச்சிட்டு அந்த வட்டிக்காக அந்த பணத்தை கொடுப்பாரு. ஆனால் எங்களுடைய குடும்பத்திலேயே முதல் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த பிரதர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரை ரொம்ப நெருக்கமா பிடிச்சாங்க. நான் அவரிடத்துல கண்டுகொண்ட ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை எங்க வம்சத்தில் இருக்கிறவர்களும் அந்த கடனிலே சிக்கி இருக்கும் போது, அந்த நபர் ஒரு ஆள் மட்டும் யாரிடத்திலும் கை நீட்டி கடன் வாங்குற அளவிற்கு கர்த்தர் வைக்காமல் இன்று வரையிலையும் அந்தந்த தேவையை கர்த்தர் கிருபையாய் சந்திக்கிறார். அப்ப நான் நம்புறேன், முன்னோர்கள் வைத்து போன அந்த இருள் அந்த மனுஷனை தொடவே இல்லை, அந்த தேவ பிள்ளைய தொடவே இல்லை. இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு அறிக்கை செய்யுங்கள், முன்னோர்கள் உங்களுக்கு வைத்து போன அந்த இருளை கர்த்தர் இப்பொழுது வெளிச்சமாக்குறார். ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஹல்லேலூயா, அந்த சரீரங்கள் பலன் அடையட்டும், அந்த வியாதிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா, முன்னோர்கள் வைத்து கொண்டு போன அந்த இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த இருள் இயேசுவின் நாமத்தில் வெளிச்சமாவதாக. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. முன்பாகவே இருந்த இருளை வெளிச்சமாக்கின கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே, முன்பாகவே இருந்த இருளை வெளிச்சமாக்கிற என்னுடைய தாயார் மேல் இருந்த இருள் என்னை தொடுவது இல்லை, என்னுடைய வம்சத்தில் இருந்த இருள் என்னை தொடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்கனவே இருந்த இருள் என்னை தொடுவது இல்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. என்ன வலிமை அப்படின்னா, நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்க போறார். முதலாவதாக எந்த இருளை வெளிச்சமாக்க போறார்னா, நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கையிலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். இப்பொழுது இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்க அப்படியே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மாய வித்தை காரம் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, தீங்குக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி
கைலாகு கொடுக்கிறவனை தேடினான். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, இங்கே இரண்டாவதாக ஒரு இருள் இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் எந்த இருளை முதலாவதாக மாற்றுவார் என்றால், முன்பு இருந்த ஏற்கனவே இருந்த இருளை என் கர்த்தர் மாற்றுகிறதிலே பெரியவர். ஆமென். இரண்டாவதாக இந்த ஒரு இருள் சொல்லப்படுகிறது. இது என்ன இருள் அப்படின்னா, திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே சடுதியாய் யோசிக்காம அப்படின்னா நினைத்திராமல் நேரத்திலே வந்த இடையிலே வந்த ஒரு இருள். சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போமையானால் ஆரம்பம் ரொம்ப அழகா இருக்கும், நேர்த்தியாய் போய்கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று இடையிலே இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி வரும் அப்படின்னு நினைக்கல. ஆனா டக்குன்னு ஒரு இருள் வந்துருச்சு. இந்த இருளுக்காக அவர்கள் எதுவுமே அவங்க செய்யல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எந்த இருளை நமக்கு வெளிச்சமாக்குவார் என்றால், இடையிலே பாதியிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாய் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது சடுதியிலே வந்த அந்த இருளை என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லலாம், பாஸ்டர் இந்த இருள் என்னை வந்து மோதினது. திடீரென்று என் பிசினஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு, திடீரென்று என் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு, திடீரென்று நான் கை செய்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, திடீரென்று நான் பின்மாற்றத்திற்குள்ளே கடந்து போனேன், என் வியாதி என் சரீரத்தில் வந்தது. எப்படி திடீரென்று இது நடந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சடுதியிலே இது வந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணம், உனக்கு சடுதியிலே விழுந்த அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவாராக. நீ நினைத்து எதிர்பாராத நேரத்திலே விழுந்த அந்த இருளை கர்த்தர் இப்பொழுது வெளிச்சமாக்குகிறார். நான் நம்புகிறேன், இடையிலே வந்தது இடையிலே கடந்து போகும். இஸ்ரவேலை காக்கிற தேவன், இதற்கு முன்பாகவே இருந்த தேவன், இப்பொழுது உங்களோடே இருக்கிற தேவன், இனிமேலும் உங்களோடு இருக்க போகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர், இதற்கு முன்பாக உங்கள் தொழிலை ஆசீர்வதித்தவர், இதற்கு முன்பாக சமாதானத்தை கொடுத்தவர், இதற்கு முன்பாக உங்களை நிலைப்படுத்தினவர், இப்பொழுது சடுதியாய் வந்த அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கி மறுபடியும் கடைசி வரைக்கும் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இடையிலே வந்த வியாதி காணாமல் போயும், இடையிலே வந்த இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும், இடையிலே வந்த இந்த போராட்டம் இடையிலே போகும். இது கடைசி வரையிலும் இந்த இருள் நீடிப்பது இல்லை, நீடிப்பது இல்லை. சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை யோசிக்கலாம், இந்த இருள் தொடர்ந்து என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குமா, நான் திரும்ப வெளிச்சத்தை பார்க்கவே மாட்டேனோ, இது திடீரென்று வந்த ஒரு இருள் இத்தனை வருஷம் என்னை கண்டினியூ பண்ண வைக்குதே பாஸ்டர், நான் இதிலிருந்து விடுதலை ஆவேனா? இல்லை, நான் நம்புகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்திலே இருள் சடுதியாய் வரும். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப நல்லா அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவன் நீதிமானாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரோடே நடந்தான். ஆனால் அவனுக்கு முன்பாக சடுதியாய் ஒரு இருள், திடீரென்று ஒரு இருள், அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த இருளை கர்த்தர் கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். ஆமென். உங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும், உங்கள் தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை நிச்சயம் திரும்ப தூக்கி எடுப்பார், திரும்ப கர்த்தர் அலங்கரிப்பார். விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். உங்க குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். உங்க பிள்ளைய மறுபடியும் கர்த்தர் கட்டுவார். திடீரென்று உங்க பிள்ளைக்கு வந்திருக்கிற அந்த இருளை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றுவார். திரும்பவும் அந்த பிள்ளை கண்டிப்பாக வெளிச்சத்தை காணும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற அந்த இருளை கர்த்தர் மாற்றுவதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே,
சொல்லுங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க யார் அந்த சூழ்நிலையில வந்தீர்களோ நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலே இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான். ஆண்டவரே, நான் நினைக்கவே இல்லையே, நல்ல வெளிச்சமாய் பிரகாசித்தது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளோ வெளிச்சமா இருந்துச்சு. திடீரென்று வந்த இருள், எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. இப்படி ஒரு இருள் வரும் என்று நான் தெரிந்திருந்தால் முன்பாகவே நான் ஆயத்தமாயிருப்பேனே. ஆனால் இப்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியல. திடீரென்று எல்லாம் இழந்த சூழ்நிலை இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன். சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மீண்டும் என்னுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ நம்முடைய தேவன் இருளை வெளிச்சமாக்குவார். எந்த இருளை வெளிச்சமாக்குவார்னா, முன்னாடி இருந்த இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம், அது மூலமாய் இருக்கிற இருள் கர்த்தர் அதை வெளிச்சமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, சடுதியிலே இடையிலே வந்த இருளை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? வெளிச்சமாய் மாற்றுவார். சென்னையிலே ஒரு நல்ல ஊழியத்திலே, நம்முடைய சர்ச் ஆஃப் காட் திருச்சபையினுடைய அந்த மெயின் சர்ச்சில் வந்து நல்ல ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற ஒரு சகோதரர். அவருக்கு 2 மகன்கள், மனைவி, ரொம்ப சின்ன வயசு. ஆனால் அவரோடு கூட வேலை செய்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சம்பள இடத்துல பக்கத்திலே வந்து நிறைய பணத்தை எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லாரும் ஏறக்குறைய செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இந்த தேவ மனுஷன் மட்டும் உண்மையா வாழ்ந்தாரு. அவர் ஒரு சைன் போட்டாலே நிறைய பணம் கிடைக்கும். ஆனா இந்த மனுஷன் வந்து அதுக்கெல்லாம் செவி சாய்க்கல. எனக்கு கர்த்தர் கொடுக்கிற சம்பளம் போதும், நான் உண்மையா இருப்பேன், ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு ஒரு வீடு தருவாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் அவரை வந்து தவறாய் வழிநடத்தினதுக்கு பிற்பாடும் ஆண்டவருக்கு பயந்து அந்த மாதிரி எல்லாம் செய்யவே இல்லை. ஆனா அவரோட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து அழகா அவங்கவுங்க வீடு, கார் அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ திடீரென்று ஒரு நாள் அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாரு. சின்ன பிள்ளைகள் அவங்க. அப்போ வந்து அந்த அடக்க ஆராதனைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சோகமாயிச்சாமா. சர்ச்சே ஸ்தம்பிச்சு நிக்குது. சரி, ஏன் இவங்க வாழ்க்கையில நடந்துருச்சு, இப்படி ஒரு மரணத்தை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. அப்போ பாஸ்டர் வந்து அடக்க ஆராதனைக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. நீங்க நம்புங்க, லிட்டரலா அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த அழுதுட்டே வந்து பாஸ்டருடைய சட்டையை பிடிச்சி கேட்டாங்களாமா, என் கணவனார் என்ன துரோகம் பண்ணார் ஆண்டவருக்கு, என் கணவனார ஆண்டவர் எடுத்துக்கொள்றதற்கு எங்க கணவனார ஆண்டவருக்கு என்ன துரோகம் பண்ணாரு, ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிச்சாரு. அப்படியே எல்லாருக்கும் வருத்தமாமா. அப்படியே பிடிச்சிட்டு விட்டுட்டு ஓன்னு அழுகுறாங்களா, இந்த பிள்ளையை நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவேன், இந்த பிள்ளைகளை எப்படி ஆளாக்குவேன். அப்போ பாஸ்டர் வந்து அந்த 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 அடக்க ஆராதனை மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு வேற எதுலையுமே அவர் கஷ்டப்பட்டது இல்லையாமா. அந்த அடக்க ஆராதனைக்கு ரொம்ப சிரமப்பட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சாராமா. ஒரு சில வருடங்கள் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் உதவி செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க படிக்கவே 2 பிள்ளைகளுக்கும் வேலை கிடைச்சு, 2 பிள்ளைகளையும் அமெரிக்காவில் அவங்க வேலையில் செட்டில் ஆனாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்து ராஜாத்தி மாதிரி அந்த பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ சமீபத்தில் அவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னார்களாமா, இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு தீமையும் செய்யலை, திடீர்னு என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி தெரிஞ்சிருச்சு, என் கணவனார் போன உடனே என் வாழ்க்கையே இருண்டு போயிருச்சு, நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு நினைச்சேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்துவேன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், ஒருவேளை அப்பா இருந்திருந்தா என் பிள்ளைங்க இவ்வளவு சின்சியரா இருந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு சின்சியரா படிச்சிருக்க மாட்டாங்க, இந்த வேலையில போயிருக்க மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு தீமை செய்யல, இடையிலே வந்த இருள் இடையிலே போயிருச்சு. இன்னைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் வெளிச்சமாக்கினார் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு.
அதே சகோதரருடைய நிலைமையில நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர், நான் தான் பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல, இடையில கர்த்தர் ஏன் என்ன இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, என் கண்ணை கட்டி விட்டுட்டாங்க பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல, நான் எப்படி முன்னேறுவேன், நான் எப்படி தாண்டுவேன், நான் எப்படி ஜெபிப்பேன், நான் எப்படி ஊழியம் செய்வேன், நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்துவேன், எப்படி என் வேலையை நான் தொடருவேன், எப்படி இந்த கடனை அடைப்பேன், ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள். ஆனால் முன்னாடி போகக்கூடிய எந்த வழியும் உங்களுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், என்னால் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்க கொண்டிருக்கும் போதே இருளான காரியத்தை மாற்ற வெளிச்சமான கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறார். அவர் இந்த இடையிலே வந்த இருளை நம்மை அழகாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடையில வந்த இருள் நிரந்தரமானதல்ல, அது டெம்பரவரியா தான் இருக்கும். மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கரங்கள மேல. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே இப்ப சேர்ந்து சொல்லுவோம், ஆகும் இயேசுவே, உம்மாலேதான். சொல்லுங்க, ஆகும். பாட பாட சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆகும், ஆகும். இயேசுப்பா பாடும்போதே அந்த அற்புதம் நடக்கட்டும். சொல்லி முடியாத அற்புதங்களை அவர் எனக்காக, கரங்களை தட்டி கொண்டு இன்னொரு சரணத்தை கூட நம்ம பாட போகிறோம். எஸ், எனக்காக செய்வார், எனக்காக செய்வார். நான் சொல்லி முடியாத அற்புதம் நடக்க போகிறது, நான் எண்ணி முடியாத அற்புதம் நடக்க போகிறது. நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் ஜெபத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை எண்ணவே முடியாது, சொல்லி முடியாது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அவ்வளவு அற்புதத்தை செய்வார். நன்றி. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசய செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசய செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே ஓ தம்தலரஹத்தரலோர பௌர கிருபை இயேசுவே உமக்கு. இப்ப கரங்கள மேல. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகா. சொல்லுங்க சொல்லுங்க, பாட பாட அந்த கிருபை வரட்டும். இயேசுவே என் பிள்ளை ஆசீர்வதிக்க உங்களால் எல்லாமே ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களை பற்றி பிடிக்கட்டும். இயேசுப்பா எங்க சபையினுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு முடியும்.
இடையிலே வந்த இந்த இருளை மாற்றுகிறதற்கு உம்மால முடியும். இந்த சமாதான குறைவை மாற்றுவதற்கு உம்மால முடியும். சொல்லுவோம், ஆகும், உம்மால ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற இடையிலே நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற இருளை பார்த்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சீடர்களை ஆண்டவர் முன்னாடி அனுப்பினார். ஆனால் அவர் கொஞ்சம் தரித்து பின்னாடி வந்தாராம். நீங்க முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன் பின்னாடி அப்படின்னு. அப்போ இந்த சீடர்கள் எல்லாம் முன்னாடி கடந்து போகிறார்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அவர்களுக்கு கடல் எதிராக இருக்கிறது, ஒரு பெரிய தடுமாற்றம். இப்போ ஆண்டவரும் இல்லை, ஆனால் வேதம் சொல்லுது முன்னாடி அவங்கள அனுப்பிட்டு ஆண்டவர் வந்து நீங்க எவ்வளோ பாடுபடுங்கன்னெல்லாம் கத்தர் இல்லையாமா, கத்தர் பின்னாடி நடந்து வந்தார். நான் நம்புறேன் கடலிலே அவர்கள் அந்த கொந்தளிப்பிலே படுகிறத வேதனையை கத்தர் பார்த்தாரான்னா கண்டிப்பா ஆண்டவர் பார்த்தார். உங்களுடைய பிரயாணத்தினுடைய இடையிலே வருகிற எவ்வளவு கடல் சீற்றமா இருந்தாலும் நான் நம்புறேன் நீங்க இருக்கிற அதே கடல்ல உங்களோட இயேசுவும் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற அதே பிரச்சனையிலே நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. அந்த கடலிலே நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என் படகிலே இயேசு இல்லை, என் அருகாமையிலே இயேசு இல்லை, நான் மட்டும்தான் இந்த வேதனையை சுமக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, எனக்கு அப்பவே தெரிந்தது, நான் உன்னோடு கூட கடலிலே தான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த காற்றும் கடலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன்னை அக்கறை கொண்டு சேர்க்க வல்லவர். பாதி வழியிலே நிற்கிறதற்காய் கர்த்தர் உங்களை அழிக்கவில்லை. ஓ, பாதி வழியிலே நீங்கள் அழிந்து போவதற்காய் கர்த்தர் உங்களை அழிக்கவில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் துவங்கினேனே ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போவேன், உன்னை இடையிலே விட மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடித்த நாள் முதல் உன்னை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறவர். ஸோ இடையிலே வருகிற இருளை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார் என்றார், முன்னாடி நமக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்ட இருளை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வெளிச்சமாக்குவார். நம்பர் 2, இரண்டாவதாக இடையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இருளை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா வெளிச்சமாக்குவார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோபு 30வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நன்மைக்காக காத்திருந்து தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நன்மைக்காக காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஆமென். கர்த்தருடைய தேவ மனுஷன் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நன்மைக்காக காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. அப்படின்னா இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இருள் இடையிலே சூழ்ந்து கொண்டது. ஆனால் இந்த இருளான வாழ்க்கை என்ன பண்ணுதாமா, அது வெளிச்சம் வந்து தொடருகிறது. பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக இந்த இருள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. எடுத்துக்கொள்ளலாமா? அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
42ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்னும், 2ஆம் மகளுக்கு கெட்சியாள் என்னும், 3ஆம் மகளுக்கு கேராப்னா என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. நெடுநாள் நான் ஒரு வெளிச்சத்திற்காய் காத்திருந்து, இருள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இருள் என்னை தொடர்ந்து விடுமோ, நான் மரிக்கிற வரைக்கும் என்னை தொடர்ந்து விடுமோ, நான் திரும்ப வெளிச்சத்தை பார்க்கவே மாட்டேனோ என்று நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் 4 தலைமுறைகளை பார்த்து அதற்கு பின்புதான் தேவராஜ்யத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, 3வது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். எந்த இருளை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தொடர்கிற இருளா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே ஆரம்பித்த, கடந்த வருடங்களிலே இல்லைன்றால் பல வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்த அந்த இருள் யோபுவை போல நீங்கள் வெளிச்சத்திற்காக காத்திருக்கலாம். இந்த இருள் மாறுகிறதற்காய் காத்திருக்கலாம். ஆனா அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்துட்டே வரலாம். ஆனா ஆண்டவர் இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், ஈட்டியை முறிக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, தொடர்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி வெளிச்சமாய் கர்த்தர் வரப்போகிறார். இனி அந்த இருள் நமக்கு தொடர போறதில்லை. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் மரணம் வரைக்கும் தொடரும் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் வெகு சீக்கிரத்திலே நன்மையை பார்க்க போகிறது. அந்த பல வருடங்களாய் தொடருகிற இருளை, 38 வருடமாய் தொடர்ந்த அந்த இருளை கர்த்தர் ஒரே நாளிலே மாற்றினார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர், இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற இடத்திலே இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநேக வருடமாய், 12 வருடமாய், 18 வருடமாய், 15 வருடமாய் போராடி கொண்டு உன்னை துரத்தி கொண்டு உனக்கு பின்பாகவே வருகிற அந்த இருளை இந்த 21 நாள் ஜெபத்திலே வெளிச்சம் ஆக்குவேன். இனி அந்த இருள் உங்களை தொடரப் போவது இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். இனி அந்த இருளை கர்த்தர் தொடருவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்கிற இருளை என்னுடைய தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். நீங்க இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது என்ன சொல்லணும்னா, அவர் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். அவர் எனக்கு கொடுக்கிற வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். 2021வது வருஷம் அந்த இருள் மாறும் என்று நீங்கள் நினைத்து விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கலாம். இந்த 2022வது வருஷத்திலேயாவது இந்த இருளை எனக்கு கர்த்தர் வெளிச்சமாக்குவார், நிச்சயம் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு நம்பி காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் இந்த 2022 இத்தனை மாதங்களும் கடந்து வந்தேன். ஆண்டவரே, இத்தனை மாதம் இன்னும் இந்த வருடம்
முடிகிறதுக்கு ஒரு சில மாதங்கள் தானே உண்டு. ஆனா என்னுடைய இருள் மட்டும் தொடர்ந்துட்டே இருக்குது. என்னைக்கு நான் வெளிச்சத்தை பார்ப்பேன்? இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க உடைஞ்சு போன இருதயத்தோட வரலாம். இதே கேள்வியை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த ஜெபத்துல கலந்து கொண்டலாம். என்று என் இருள் மாறும், என்னைக்கு இருள் மாறும்? கர்த்தர் எனக்கு சொன்னா நல்லா இருக்குமே. ஒவ்வொரு நாளும் யோபுவை போல இருள் மாறுவதற்கு வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா எனக்கு அந்த வெளிச்சம் எனக்கு தூரமா இருக்குது. இப்படியே நீடிச்சிருமோ? இப்படியே என்ன கர்த்தர் கொண்டு போயிடுவாரோ? நான் மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியாதோ? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஊழியர்கள் மூலமாய், மகளே மகனே திடன்கொள், உன்னுடைய இருள் தொடருகிற இருள் சீக்கிரமாய் வெளிச்சமாகும். சிலருக்கெல்லாம் இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே அந்த இருள் வெளிச்சமாகும். இப்பொழுது கரங்களை தட்டும் போது, ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவரே, இப்போ உங்க பிரசன்னம் ஊற்றப்படட்டும், உங்க வெளிச்சம் வரட்டும். நீங்க இருக்கிற இடத்துல இருள் இருக்க அவசியம் இல்லை. அந்த குடும்பத்துல வாரும் ஆண்டவரே, அந்த சரீரத்துல வாரும் ஆண்டவரே, அந்த தொழில்ல வாரும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் வாரும் ஆண்டவரே. அந்த தொடருகிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரிய பாடுவோம். எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தராகிய தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் நம்மை அழைத்ததே எப்படி அழைச்சிருக்கிறார்னா, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாயும் ஆசாரிய கூட்டமாயும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கர்த்தர் நம்ம நிறைய பேரை எங்கிருந்து கர்த்தர் பிரிச்செடுத்தார்னா, அந்தகார இருளிலிருந்து பிரிச்செடுத்தார். ஆமென். நம்ம நிறைய பேர் இருளில் கடந்தோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருளான வாழ்க்கை, விக்கிரகமான வாழ்க்கை. ஆனால் அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். நம்ம எதை பார்த்து வந்தோம்னா, இருளில் இருந்த நம்ம ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டோம். நமக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த இருள் சாகிற வரைக்கும் நம்ம இனி தொடர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் இந்த வாக்கு தத்தத்தை ஹல்லேலூயா அறிக்கை செய்து, நன்றி நன்றி, என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, ஒரு 10-15 டைம் அப்படி அறிக்கை செய்யுங்க பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு முன்பாகவே வைக்கப்பட்ட அந்த இருள், நம்முடைய அம்மாவால, அப்பாவால, நம்முடைய உறவினர்களால, நம்முடைய முன்னோர்களால வைக்கப்பட்ட அந்த இருள் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது. இடையிலே வந்த இருள் வெளிச்சமாய் மாறப்போகிறது. தொடருகிற அந்த இருள் வெளிச்சமாய் மாறப்போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிக்கை செய்ய செய்ய அந்த அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா, எனக்குள்ளே இருக்கிற முன்னோர்களுடைய இருள் விலகுவதாக, இடையிலே வந்த இருள் விலகுவதாக. எவ்வளவு உற்சாகமா நான் இருந்தேன், எவ்வளவு பெலனா நான் இருந்தேன், எவ்வளவு ஆராதிச்சேன், எவ்வளவு ஃபயரா இருந்தேன். ஆனா என்னமோ தெரியல, என்னுடைய எல்லாம் அப்படியே இருளாயிடுச்சு.
பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை. இடையிலே என் வாழ்க்கையில வந்த ஒரு இழப்பு, ஒரு அவமானம் என்னை அப்படியே உட்கார வச்சிருச்சு. நான் இடையில வந்த இருள் என்னை கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக தான் வந்திருக்கிறார். இல்லை, அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். அந்த இருளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். மறுபடியும் அந்த உற்சாகம் வரப்போகிறது. மறுபடியும் அந்த பிசினஸ் வரப்போகிறது. மறுபடியும் அந்த ஜெப வாழ்க்கை வரப்போகிறது. மறுபடியும் அந்த பரிசுத்தம் வரப்போகிறது. தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் தரப்போகிறார். மறுபடியும் அந்த ஊழியத்தை கர்த்தர் தரப்போகிறார். மறுபடியும் அந்த வருமானத்தை கர்த்தர் தரப்போகிறார். சத்தமாய் ஆமீன் சொல்லுங்கள். மறுபடியும் அந்த சரீர பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய இருள் வெளிச்சமாகும். நன்றி அப்பா, நன்றி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது அது தடைபடாது. அது தடைபடாது. அது தடைபடாது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் மாறவே மாறாது. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருளான காரியத்தை எல்லாம் நீங்க ஜோம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும்போது எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரகாசமா மாறிடும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது மெய்யான ஒளி. நம்முடைய தேவன் என்னவா இருக்கிறாராமோ? ஒளியா இருக்காராம். ஒளியா இருக்காராம். அவர் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. வீட்டில் இருள் இருக்கா, இயேசுவை வர சொல்லுங்க, அந்த இடம் வெளிச்சமாக மாறும். ஹல்லேலூயா. சிங்கப்பூர்ல ஒரு மகா பெரிய தேவாலயம் ஒன்று இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல ஊழியத்திற்காக வருகிறார்கள். அப்போ வந்து அந்த இடத்துல இருந்த பாஸ்டர் சமீபத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மகன் இப்போ அங்கே பாஸ்டராக இருக்கார். அவருடைய சுப்பையா, பாஸ்டர் சுப்பையா. அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த மலேசியாவில் அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்த, எல்லா இடத்தையும் பார்த்து எல்லா இடம் ரொம்ப வாடகை ஜாஸ்தியாக இருந்துச்சாம். அவங்களால அந்த வாடகை கொடுக்க முடியாது. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு இடத்த கொண்டு போய் காமிச்சாராமா. அது பூட்டி கிடந்துச்சு. பல வருஷங்களாக அது பாலடைஞ்ச பில்டிங்காக இருந்துச்சாம். அப்போ அந்த ஓனரை பார்த்து கேட்டாராம்மா, இந்த இடத்த கொடுப்பீங்களான்னு. எவ்வளோ வாடகை வேணும்? அவர் சொன்னாராம்மா, நீங்கள் இருந்தால் போதும், வாடகைவே வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அதில் வந்த எல்லாருமே அதை விட்டுட்டு ஓடி போனாங்க. ராத்திரியானா அது உள்ள நடமாடுதாம்மா. அப்போ எங்களுக்கு தெரியாது, அதனால நீங்கள் வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி கொடுத்தாராம்மா. இவர் உடனே போய் அந்த கடையை போய் ஷட்டரை திறந்து விட்டு உள்ளே போய் ஒரு ஜோம் பண்ணாராம்மா. ஜோம் பண்ண உடனே என்னமோ டக்குன்னு அங்கேருந்து வெளியே போன மாதிரி ஒரு இருந்துச்சா. போய் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த திருச்சபையை நடத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதன் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேசத்தில் கட்டளையிட்டாராம். இன்றும் அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருக்குது. அதனால நான் நம்புகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணியும் உள்ள வீட்டுக்குள்ளே போய் நிற்கும் போது அந்த இருள் வெளிச்சமாக மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணி போயிருக்கும் போது அந்த வேலையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், சொல்லுங்க, பெரியவர். அவர் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர். அவர் பிரகாசிக்கிற சுடரொளி பட்டயமாய் இருக்கிறவர். அவர் இருக்கிற இடத்திலே இருள் இருக்கவே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறங்க மாட்டீரா ஆண்டவரே? உங்க பிள்ளைகள் இத்தனை நாட்களும் காத்திருக்கிறார்களே, இத்தனை நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறார்களே, நன்றியப்பா. சில இருள்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. எத்தனை ஜெபத்திலே விசுவாசிக்கிறார்கள், எத்தனை நாட்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கிறார்கள்.
நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்வே நீர்தான் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் இல்லைன்னா நாங்க ஒன்றும் இல்லாம போயிடுவோம் ஆண்டவரே. இந்த பாடல் பாட 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 அந்த சரீரம் பலம் அடையணும், அந்த இருள் விலகணும். என் பிள்ளை எந்தெந்த காரியத்துல எல்லாம் இருள் இருக்குதோ அதெல்லாம் விலகணும் ஆண்டவரே.